கோவிலோட வரலாறு என்னென்னா, இது ஒரு 500, 600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா, வரதராஜ பெருமாள், தாயார் ஹேமாம்புஜவல்லி தாயார். இந்த கோவிலோட உற்சவர் வந்து தேவநாத பெருமாளும், ஸ்ரீ யோக அயகிரிவரும். யோக அயகிரிவரையும் தேவநாத பெருமாளும் 1948 திருவந்திபுரம் என்னும் ஊர்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க. இங்கே இருக்க ஸ்ரீராமர் தஞ்சாவூர் சமஸ்தானத்துலேருந்து கொண்டு வரப்பட்டு வழிபாடு செய்யப்படுது. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் ஹயக்ரீவர் கோவில்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா காலப்போக்கில் வந்து இது ஹயக்ரீவருக்கு தான் பிரசித்தி பெற்ற கோவிலாக மாறி இருக்கு. இந்த கோவில் வழியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பென்னு, பென்சில், நோட் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வழியில் வித்துட்ருக்காங்க. ஹயக்ரீவர் வந்து குதிரை முகம் கொண்டவர். பிரம்மா கிட்டேருந்து மது, கைடபன்ற 2 அரக்கர்கள் வந்து வேதத்தை திருடிட்டு போனதுனால பிரம்மா வந்து பெருமாளிடம் முறையிட்டார். அதற்காக பெருமாள் வந்து குதிரை முகம் கொண்டு அவதாரம் எடுத்து அந்த 2 அரக்கர்களையும் வதம் செஞ்சு வேதங்களை காப்பாற்றினார்னு